ஓஹோ, இதுக்கு மறைத்தன்மை கூட இருக்கா? எனக்கு இது ஏற்கனவே தெரியும்பா. வாழ்க்கை நாடகமா, என் பொறுப்பு போய் கணக்கா. சும்மாதான் சொன்னேன். ஒரு பேச்சு கூட சரி போறது போல இருக்கு. எங்க பாரு ஸ்பைடர்மேன், இது நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நம்புறேன். ஐயாவே இதை ஓபன் பண்ண அனுமதி கொடுப்பீங்களா? அதை தொடாத டாக்டர் ஃபியூரி. நான் என்னைக்கு உங்க முடிவை எதிர்த்ததில்ல. ஆனா இவன் மூணாவது மனுஷன். மூணாவது மனுஷனா? ஸ்பைடர்மேனை பொறுத்த வரைக்கும் நாம எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது. பொதுமக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய இந்த ஸ்பைடர்மேன் டெய்லி பியூக்கள் வெளிப்படையா அறிவிச்சிருக்கு. நம்பாதீங்க, நான் ஒரு அப்பாவி. ஸ்பைடர்மேனுடைய முழு பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் கல்சன். அவன் இங்க வந்திருக்கிற காரணமே பொறுப்புன்னா என்னங்கறத கத்துக்கிறதுக்காக தான். அதையும் பார்க்கலாம். முகமுடி போட்டிருக்கிறதால என் முகம் எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியாதுல? பாருங்க. இதுக்கு பேரு ஸ்பைடர் சைக்கிள். அப்படியா? வேலைக்காகாது. என்ன சொன்ன? அதாவது இது நல்லதா இருக்கு. ஆனா எனக்கு இதுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள். ஏன்னா நானே ஒரு வாகனம் தானே. 88வது தெருவுல இருந்து 34வது தெருவுக்கு நீ சரியா 3.7 நிமிஷத்துக்குள்ள போற. ஆனா என் கணக்கு மட்டும் சரியா இருந்தா அதனால பணமும் செலவு, உடம்பு சோர்ந்து போயிடும். உண்மைதான். இந்த ஸ்பைடர் சைக்கிளால 1.5 நிமிஷத்துக்குள்ள நீ போக முடியும். ஆனா இதை ஓட்டுறதுக்கு நீ கொஞ்சம் கூட பயப்படக்கூடாது. பயம் எனக்கா? ஒருவேளை செல்ஃப் ஸ்டார்ட்டோ? பிரேக் பிரேக் எங்க? எள்ளுவாய பூக்களையே எரெடுத்தும் பார்க்கலையே. பிரேக் நான் பாவம் பிடிக்குது. ஒரு பிரச்சனை இல்ல. பாராசூட்டை பயன்படுத்தி அப்படியே காத்துல முடிச்சது. வலையே எனக்கு விளையாடிச்சு. இங்க பாரு. வாங்க எல்லாரும் மேல போவாங்க. நான் அப்படியே கீழே போயிட்டு இருக்கேன். ஒரு சிம்பிள் தெரியுதுல, சீக்கிரம் அதை அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இரு. வலையோட செயல்பாட்டை பயன்படுத்தி இதுல இருக்கிற ஜிபிஎஸ் வலையை எங்க குறிப்பாத்து அடிக்கலாம்னு சொல்லு. சூப்பர், போங்க. நான் இப்ப போய் மோத போறேன். தரையிறங்குற பட்டன் அழுத்து. பின்னுதே. ஆனா இதுல வேலைக்காக உங்களுக்கு தெரியும்ல. அந்த பைக்கை எந்த ஆங்கிள் வேணாலும் ஓட்டுற மாதிரி ரெடி பண்ணிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம நாட்டு மக்கள் அந்த ஸ்பைடர்மேனோட தொல்லையை பொறுத்துக்கிட்டு இருக்க போறோம்? அவருக்கு ஒரு முடிவு கட்ட வரைக்கும் நம்மளால நிம்மதியாவே இருக்க முடியாது. ஸ்பைடர்மேன், உனக்கு என்னதான் பிரச்சனை? இதுக்கு முன்னாடி வண்டியை ஓட்ட தெரியாத மாதிரி ஓட்டுற? கத்துக்கிற லைசன்ஸ் கூட இல்லங்க. பஸ் இருக்கும்போது எதுக்கு இந்த வண்டி?